நம்பிக்கை மீடியா நேயர்களே, இப்போ நம்ம கூட காஃபி அண்ட் ரீசார்ஜோட நிறுவனர் திரு மோகன்ராஜ் அவர்கள் தான் இருக்காங்க. வெல்கம் பண்ணிடலாம். வெல்கம் சார். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? ரொம்ப நல்லா இருக்கேன். எஸ், பார்க்கும் போதே தெரியுது சார், பளிச்சுன்னு வந்திருக்கீங்க. ஸோ மோகன் சார், நீங்கள் சொல்லுங்கள், நம்ம லைஃப்பில் நிறைய விஷயங்கள் நம்மளை நம்ப மாட்டுறாங்களேன்னு நம்ம ஃபீல் பண்ணியிருப்போம், கவலைப்பட்டிருப்போம். அப்போ மோகன் சாரை, இல்லை மோகன் உன்னால் முடியும் அப்படின்னு உங்கள் மேலே நம்பிக்கை வைத்த ஒரு நபர் யார்? என்னோட நண்பர் சண்முகராஜன், அவர் தான் என்னோட நெருங்கிய நண்பர். அந்த நம்பிக்கைன்ற வார்த்தைக்கு அவர் மிகப்பெரிய இலக்கணம். ஸோ நம்பிக்கைன்ற வார்த்தைக்கினாலே அவர் ஞாபகம் வந்துடுவார். சூப்பர் சார். அண்ட் நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பிஸ்னஸ் ரன் பண்ணிகிட்ருக்கீங்க. நிறைய புது புது ஸ்டார்ட் அப்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த ஸ்டார்ட் அப்ஸ்க்கு இந்தியாவில் எந்த அளவுக்கு ஸ்கோப் இருக்குது, நம்பிக்கை அவங்களுக்கு கொடுக்குறாங்கன்னு உங்களுக்கு தோணுது? நல்ல கேள்வி. ஏன்னா இது ஸ்டார்ட் அப்புக்காக உருவாக்கின நிறுவனம் இது. நாங்கள் இன்றைக்கி ஒரு 168 ஃப்ரான்ச்சைஸ் கொடுத்து யங்ஸ்டர்ஸ் பார்த்து கொடுத்துருக்கோம். உலக அளவில் ஒரு 10,000 கடைகளை கொடுக்க போகிறோம். நாங்கள் எய்ம் பண்ணுறதே ஸ்டார்ட் அப்ஸுக்கு இன்றைக்கி வழிகாட்டுதலாக நாங்கள் இருக்கிறோம். ஸோ வழிகாட்டுதல் தான் இன்றைக்கி மிகப்பெரிய மிஸ்ஸிங் பிளேஸாக இருக்குது. ஸோ அந்த வழிகாட்டுதலில் நாங்கள் ஒரு தொழில் நிறுவனத்தை அவங்களுக்கு நிறுவித்தரோம். ஸோ நம்பிக்கை நிறுவனத்தோடு சேர்ந்து ஒர்க் பண்ணணுன்னு அதான் என் நண்பர் தியாகசீலன் கூப்பிட்டாரு. அதுக்காக தான் வந்தேன். சூப்பர் சார். ஸோ இன்றைக்கி நம்பிக்கை மீடியாவுக்கு நம்பிக்கை கொடுக்கறதுக்காகவும் எனர்ஜி கொடுக்கறதுக்காகவும் காஃபி அண்ட் ரீசார்ஜ்லேருந்து நம்ம சார் வந்திருக்காரு. சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ். ப்ளீஸ் என்ஜாய் த ஷோ. தேங்க்யூ.